सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययर्पिता विष्णुदासनाम स्तोत्रम 10வது மந்திரம் ஸ்லோகம். பகவான் சமர்த்தத்தில் இருக்கும் பொழுது பீஷ்மாச்சாரியர்கள் தர்மபுத்திரர் 6 கேள்விகளை கேட்டார். அதுல முதன்மையாக கேட்டதான கேள்வி கிமேகம் தெய்வதம் யோகே கிம்பாப்யேகம் பராயணம் அப்படிங்கிற சொல்றதுல கிமேகம் தெய்வம் உலகங்கள்ல திரிபுவனங்களுக்குள்ள எந்த தெய்வம் எதை வசதியான உயர்ந்ததான ஒரு தெய்வமாக நாம் கருத வேண்டும் அப்படி அறியப்பட்டிருந்த போதிலும் அவர் விசிஷ்ய அவரிடத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இத்தனை நாள் வாழ்ந்து வாழ்க்கையில எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் அனுபவித்து எல்லோரையும் அவளுடைய மனத்தில் இருக்கக்கூடியதான எண்ணங்களையும் அவளுடைய நடத்தைகளையும் அறிந்ததான பீஷ்மாச்சாரி அவருக்கல்லவா எல்லாமும் தெரியும். ஆகையால் அவரை கேட்க அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஒரே தெய்வம், ஒரே தத்துவம், ஒரே தர்மம். கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா. எல்லா தர்மங்கள்ல உயர்ந்ததான ஒரு தர்மம் இது. பகவான அர்ச்சனம் பண்றது, பகவான நாம் சாஸ்திரேனா இந்த 1000 நாமாக்கள்னால பகவான பூஜை பண்றது, மனசால தியானம் பண்றது, இதுதான் மிக உயர்ந்ததான ஒரு தர்மம்னு சொல்ல. அப்படிப்பட்டதான அந்த தெய்வம் எதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். உலகத்துல எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கு, ஆனா அத்தனைக்கும் பாவனத்துவத்தை தூய்மையான ஒரு தன்மையை கொடுக்கிறவர் அவர்தான். அதே போலயே மங்களானாம் ச மங்களம். சில பதார்த்தங்களை மங்களமும் சொல்றோம், சில வாத்தியங்களையே மங்கள வாத்தியங்கிறோம். இப்ப ராத்துக்கு போயிட்டு இருக்கோம், போகும்பொழுது அங்கெல்லாம் நாதஸ்வரங்கள் தமிழ்லாம் வாசிச்சுட்டோம், என்ன விசேஷமா இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷமா உள்ள போறோம். அப்ப என்ன, இந்த வாத்தியத்துக்கே மங்கள வாத்தியம் இருக்கு. அதே போல வெற்றிலை பாட்டு இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மங்கள திரவியங்கள், மஞ்சள் குங்குமம் இவைகளுக்கெல்லாம் மாங்கல்யம் எங்கேருந்து வந்தது? சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே அப்படின்னு இவைகளுக்கு தூய்மையான ஒரு தன்மையும் மங்களமான ஒரு தன்மையும் எங்கிருந்து வந்தது? அது பகவான் கொடுத்தாரு. அப்ப எல்லாவற்றையும் கொடுக்கப்படாத, எல்லாமும் மங்களமாகலாம், அதுக்கு வேண்டியதான ஒரு தகுதி இருக்கு, அது மங்களமாக ஆக்கி கொள்ளணும். நம்ம எல்லாவற்றையும் மங்களமாக ஆக்கிறவர் பரமாத்மா. மங்களம் மங்களம் தெய்வதம் தேவதா நாம். நீங்க கேட்ட இமேகம் தெய்வதம்னு கேட்டேன் அல்லவா? தேவதைகளுக்கெல்லாம் தெய்வதம் இவர்தான். தேவதைகளுக்கு இந்திரன் சந்திரன் அக்னி யமன் சூரியன் பிரஜாபதி இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த தேவதா தன்மையை கொடுத்தவர் இவர். இவர் கொடுத்ததனால்தான் அவைகள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதான தத்துவம் இந்த திமேகம் தெய்வத்தம்னு கேட்டேன் அல்லவா? இதானப்பா தெய்வத்தம். இதனால்தான் மற்றவர்களுக்கெல்லாம் தேவதா சம்பந்தத்தை அடையணும். ஜலத்துக்கு சாதாரணமான சைத்தியம் தான் சுபாவம். ஜலத்தை தொட்டேன்னா சில்லுன்னு இருக்கும். ஆனா அதே ஜலத்தை ஒரு 1/2 மணி நேரம் தவற வைக்கணும்னா என்ன ஆகுங்க? இப்ப தொட முடியுமா? கொதிக்கிறது. இதுக்கு ஜலத்துக்கு அவசியம் எங்கிருந்து வந்தது? உஷ்ண சம்பந்தத்தினால் வந்தது. அதே போல மற்ற தெய்வதங்களுக்கு தெய்வ தத்துவம் தேவத்துவம் எப்படி வந்தது? இந்த பகவத் சம்பந்தத்தினால, பகவத் அனுகிரகத்தினால, பகவனுடைய பார்வை எதனால பட்டதுனால. ஆகையால் எல்லாவற்றுக்கும் பரம மூலமாக இருக்கக்கூடியதான தெய்வம் இதான் தெய்வதம் தேவதா நாம் பூதானாம் யோகிய பிதா. பூதானாம் சகல பிராணிகளுக்கும் யார பிதா. பிதான்னா அப்பான்னு சொல்லுவாங்க.
இது எல்லாவற்றையும் படைத்தவர். உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் எல்லாரையும் படைத்தவர் அவர்தான். சபிதா பிதரத்தேசாம் கேவலம் ஜன்மஹேதுவா. மற்றவர்கள் அப்பான்னு கவனமா சொல்லிட்டு இருக்கோம். நிஜமாக பிதாவா இருக்கிறவர் அவர்தான். பிதா திலோகஸ்ய அப்படின்னு சகல பிராணிகளுக்கும் உண்டு பண்ணினவர். அவரிடத்துல தான் உண்டாகிறது, அவரிடத்துல நிற்கிறது, அவரிடத்துல தான் அழியும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு பிரம்மஸ்வரூபம் அவர் இருக்கார் எனக்கூடியதான சுரூபத்தை சொன்னேன். இப்பொழுது மங்களானந்த மங்களம், எல்லாவற்றுக்கும் மிக மங்களமான ஒரு தத்துவம் இருக்குன்னு சொன்னோமே. இந்த தத்துவத்துக்கு மாங்கல்யம் எப்படி வந்தது? எப்படி ஒரு தெய்வம் என்று தாங்கள் சொல்கிறீர்கள்? ஏன்னா லோகத்துல பார்த்தீங்கன்னா கணபதியில இருந்து அனுமார் வரைக்கும் அத்தனை தெய்வங்கள் இருக்க வழிபட்டு கொண்டிருக்கார். எல்லாமும் ஒண்ணுன்னு எப்படி சொல்வேன் நீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதோ? அதற்கு பதில் சொல்றதுக்காக அநேக புராணங்கள்ல இருந்து இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து நமக்கு பாட்டுக்காரர் சொல்லியிருக்க. அதுல சில வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாகத்தை பார்க்கணும். நமக்கதம் ஏகோ தேவா ஜீவபரையோர் வேதா 25வது பட்ட புத்தகத்துல நமக்கதம் எப்படி ஏகோ தேவா ஒரே தெய்வம்னு எப்படி சொல்றேன்? ஏன்னா லோகத்துல பரமாத்மா வேறா இருக்கார், ஜீவர்கள் வேறா இருக்கு. 1000 ஜீவர்கள் இருக்கார். ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஸ்வரூபத்தை பிரார்த்திக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரே பரமாத்மான்னு எப்படி சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவிதுதஸ்ய பரஸ்ய புத்தி சத்ருத்தி சாட்சியேன பிரவேச ஸ்ரவணாதபேதா. இப்ப இந்த ஆத்ம தத்துவம் உபனிஷத்துகள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, உண்மை என்ன அப்படின்னு ஏகம் தத் வேதங்கள் சொல்றது. இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். ஆனா அது 1000 விதமா அநேக விதமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அம்பாள் என்றும் மகாவிஷ்ணு என்றும் கணபதி என்றும் சுப்பிரமணிய சுவாமி என்றும் 1000 தெய்வங்கள். இவையெல்லாம் என்ன தத்துவம்? இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். ஏகம் தத். அந்த தத்துவத்துக்கு சத்துன்னு பேர். அந்த சத்தாக இருக்கக்கூடியதான தத்துவம் வெவ்வேறு உறவங்கள்ல தன்னை நமக்கு ஏற்பட்டது. காத்து ஒண்ணுதான். வெறும் வெவ்வேறு உருவமா இருந்ததுன்னா அந்தந்த வெறும் வெவ்வேறு விதமா காத்து அமைஞ்சிருக்கோம். ஆப்பிள் மாதிரி இருக்கு, கூரை மாதிரி இருக்கு, டியூப்லைட் மாதிரி இருக்கு. வெறும் ஒண்ணுதான். உள்ள இருக்கிற காத்து ஒண்ணுதான். ஆனா என்ன வெவ்வேறு உருவத்துல இருக்கு. அதே விதமாகத்தான் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணு. அது வெவ்வேறு உருவங்கள்ல வெவ்வேறு செயல்களை பண்ணி கொண்டது. ஆயால் அந்த உருவங்கள் மாறுகிறதை தவிர உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். தத்து ஏகம் விப்ரா பகுதா வதந்தி. அநேக விதமாக சொல்லுகிறார்கள். அந்த வெறுத ஆப்பிள் வருமானங்கிறது குழந்தை, இன்னொன்னு பூனை வருமானங்கிறது. காரணம் என்ன? அது இருக்கக்கூடியதான டேப்பு தான் வித்தியாசம், உள்ள இருக்கிற காத்துல வித்தியாசம் இல்லை. அதே விதமாகத்தான் ஒரே தத்துவம் தான் அந்தந்த உருவங்களாக நமக்கு காணப்படுகிறது. இது உருவங்கள் ஏன் சார் மாறுபடணும்? ஒன்றாக இருக்கலாமே இருக்கலாம். ஆனா அவளுக்கு அதாவது பிடிக்கிறது. கடையில போய் ஒரே வேட்டி வெள்ளை வேட்டியை மட்டும் வாங்கணும்னு சொன்ன ஸ்திரீகள் ஒத்துக்கிறாளோ? எத்தனை கலர்கள், இது வேணும் அது வேணும், அது கலர் நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்குங்கிறாளோ? எல்லாமும் அதுக்கு வஸ்திரத்துக்கு பிரயோஜனம் என்ன? உடம்பு மூடணும், அவ்வளவுதான். அதுக்கு இந்த கலர் அந்த கலர் ஏன் சொல்றேன்? அதே விதமாகத்தான் அந்தந்த செயலுக்காக அந்தந்த மனுஷியாளுடைய ஒரு சுவையை தகுந்து அவளுடைய ஆசைக்கு தக்கவாறு வெவ்வேறு உருவங்கள். ஆயால் 1000 உருவங்கள் இருந்தாலும் வெவ்வேறு தெய்வங்களாக இருந்த போதிலும் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். அங்க உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். தத்ருஷ்வா வெவ்வேறு உருவங்களை திருஷ்டி பண்ணி சரீரங்களை திருஷ்டி பண்ணி ததேவ அனுப்புறாவிட்டு அதற்குள்ள அவரே புரிந்திருக்க. எப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் பிரவிஷ்டா ஆனகாகிரேத்யா. நம்ம சரீரத்திலையும் பரமாத்மா தான் புரிஞ்சுருக்க. இந்த இதயத்துக்குள்ள பரப்பொருள் இருக்க. உள்ளூருக்கு உள்நோக்கி பார்த்தீங்கன்னா அவரை தாங்கள் பாடம் எப்படி இருக்க. ஆனகாகிரேத்யா நகத்தினுடைய நொடி வரைக்கும் ஒரு அமைச்சிருக்க. எல்லாம் நகத்தை கட் பண்ணி தான் வலிக்கிற. ஆனா நகை சதையோட சேர்ற இடத்துல தொட்டா வலிக்கிறது. காரணம் என்ன? அந்த சதையோட சேர்ற வரைக்கும் அமைச்சிருக்கார் பகவான். அவிகிருதேவ பரஸ்ய தான் மாறாமலே இருக்கக்கூடியதான பரமாத்மானவர்
புத்தி தத்விருத்தி சாட்சித்வேன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய மனசு என்ன, அவைகளுக்கு சாட்சியாக இருக்கார். தாங்கள் எதை நினைக்கிறீரோ அவைகளும் அவர் பார்த்து கொண்டே இருக்கார். நீங்கள் நினைச்சதான எல்லா செயலும் அவர் அனுபவித்து நடக்கும்படி பண்ணி கொண்டிருக்கார். நீங்க எங்கேயிருந்து அங்க எழுது போகணும்னு நினைக்கிறேன், அடுத்த கடம் எல்லா வசதியும் ஆறுதோ, கால் வேலை எழுது நிற்கிறது, கால் நடக்கிறது, அங்கே போறது, கையை பிடிச்சிட்டு அதை எது வேணுமோ அதை எடுத்து திடீர் வரையில இத்தனையும் யார் பண்றா? உள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மா உங்களுக்கு பண்ண சொல்றார். ஆயால் உங்க மனசுல என்ன நடக்கிறது, எந்த எண்ணங்கள் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க என்ன பண்ணணும் அத்தனையும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க. ஆனா நம்ம நினைக்கிறோம் பரம்பொருள் நமக்கு என்ன பண்ணின, நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற. சின்ன குழந்தை கேட்டதெல்லாம் கொடுக்குமா அம்மா? அதை கத்தி கேட்கறது, பிளேடு கேட்கறது. சின்ன குழந்தை கொடுக்குமா? மாத்தி ஏமாத்தி ஏதோ சாக்லேட் தரேங்கிறாளோ அதே மாதிரி இருக்கா. இது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. நாம மட்டும் நினைக்கிறோம் எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கிறேங்கிறவங்க. ரோட்ல இருக்கிற பூர்ண நாய்க்கு அனுபவிக்கிற சுகம் கூட எனக்கு இல்லைங்கிறவங்க. அவனுடைய நினைப்பு அதுதான், அது சந்தேகம் இல்லை. ஆனா உங்களுக்கு இப்ப கொடுத்தால் அது கெடுதல், அதுக்கு தகுந்ததான ஒரு சமயம் வரும், அப்ப தரேங்கிற. ஆயால் எல்லாவற்றுக்கும் உள்ள புத்தியோ நம்ம மனசோ மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான எண்ணங்களோ அவைகளை எல்லாவற்றையும் அறிந்து அதுக்கு தகுந்ததால் தக்கவார பலத்தை கொடுக்கிறவர். ஆயால் பிரவேச சிரவணாத பேதா. அதுக்கப்புறம் அப்படி இருக்குமே, என் சரீரத்திலையும் பரமாத்மா இருக்காரு, எதிர சரீரத்திலையும் பரமாத்மா இருக்காரு. நம்ம ரெண்டு பேருக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். ஒரு சுச்சுவேஷன்ல ரெண்டு மனுஷன் வெவ்வேறு விதமான நடந்துக்கிறான். இவன பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஒரு மனுஷன் ஒரு மாதிரி ஓகேங்கிறான், கோபிச்சுக்கிறான், இப்படி இருக்காளே அப்படின்னு கேட்டா சொல்ற பிரவிஷ்டானாம் இதரே தரபேதாத். அப்பா இந்த சரீரம் வேறு அந்த சரீரம் வேறு, தனித்தனியாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சரீரம் ஒரு மாதிரி இருந்த போதுன்னு அதுல இருக்கக்கூடியதான மனசுகள் வேறு. உங்க மனசு இருக்க, இது எப்ப வந்திருக்க, ஒரு கோடி பிறவைகளாக வந்திருக்கு. அந்த மனசுல நீங்க எல்லாவற்றையும் ஞாபகமா வச்சிருக்க, உங்க பழைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஆயால் அந்த இம்ப்ரெஷன்ஸோட இருக்கக்கூடியதான மனசு வெவ்வேறையா இருக்கிறதுனால வெவ்வேறையாக காணப்படுகிறது. ஸோ இருக்கிற தத்துவம் ஒன்னா இருந்தாலும் அவளுடைய மனசு வெவ்வேறா இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல மனசு வெவ்வேறையாக நடக்கிறது. பரஸ்மை தத்துவம் கதம் விசேஷன ஏகோ தேவ பௌதாசம் நிவிஷ்டா. ஒரே பகவான் எல்லோருடைய இடத்துல தனித்தனி மனதுகள் தனித்தனியா இருக்கார். ஏகஸ்தம் பகுதா விசாரா. ஒருத்தரா இருந்தாலும் வெவ்வேறு விதமாக மனசு மாறுறதுனால வெவ்வேறு விதமா இருக்காரு. சுவமே கோதி பகூனனும் பிரவிஷ்டா. ஒருத்தரா இருந்தாலும் பல உபாதிகளை, பல சரீரங்களை, பல மனதுகளை அவர் வியாபிச்சு இருக்கிறதுனால அந்தந்த மனசு எப்படியோ அப்படி நடக்கும். கரண்ட் ஒண்ணுதான், மிக்சியில போனா சுத்துறது, அதுவே டிவியில போனா டிவி சுத்த ஆரம்பிச்சு உங்க கதை என்ன பாருங்க. அப்ப என்ன, அதுக்கு அந்த உபாதிக்கு என்ன வேலையோ அது செய்யணும். ஆனா அது இருந்தா தான் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி பிரவிஷ்டானாம் பேதா. இதுதான் ஏதோ நீங்க நான் கேட்ட கேள்விக்கு ஒரு யுக்தியினால் பதில் சொல்றேன் தவிர இதை உங்க புத்தி சக்தியினால எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வேதத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிரமாணம் வேதம்ங்கிறோம். இந்த வேதத்துல மறைகள்ல இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். இருக்க பாருங்க. இரண்யகர்பஸ்தமவர்த்ததாக்ரே பூதஸ்யஜாதபதிரேக ஆபீத் சதாதார ப்ருதிவீம் யாமுதே மாம் தஸ்மை தேவாய அவிடாவிதேமா. இரண்யகர்பஸ்தமவர்த்ததாக்ரே. முதல்ல இரண்யகர்பர் உண்டானார். இதையுடைய சரீரம் உண்டாச்சு. சகல பிராணிகளுக்கும் அவர் தான் ஹெட். அப்படி எழுதி வடித்தார். சதாதார பிருதிவீம். அவர் தான் இந்த பூமியை என்ன பண்ணினார், தாங்க ஆரம்பித்தார். இந்த பூமியானது நீங்க எவ்வளவு மாடி கட்டினாலும் அது கீழே விழப்படாது, அது அப்படியே பிடிச்சுட்டு இருக்கணும். அப்படி தாங்கும் திறமை பூமி கொடுத்தார். அதோட மட்டும் இல்ல, இந்த பூமிக்கு மேல காற்று மண்டலம், வாயு மண்டலம் இருக்கு, அட்மாஸ்பரிக் பிரஷர். அது மேல பூமியை அழுத்துட்டே இருக்கு. அதனாலதான் ஏதோ ஒரு பொருள் மேல வச்சோம்னா அது கீழே விழுந்த பூமியுடைய ஆக்கத்தில் இருப்பு சக்தி இருக்கு பார்த்தீங்கன்னா அது இழுத்துட்டே இருக்கு. அப்படி இருந்த போதிலும் அதையும் மேல இருந்து கீழே விழாம பார்த்துட்டு இருக்காரு பூமி. அது பொதுவையும் யா முதேலாம் கஸ்மை. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவுக்கு
அபிஷாவி தேமா நாங்கள் யஜ்யத்துல பாகங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. இங்க தஸ்மைன்னு சொல்லுது. தஸ்மைன்னு வரப்படாது, காயான்னு வரணும். வியாக்கரணம் பிரகாரம் காயா ராமாயா அப்படிதான் சொல்றேன். அப்ப காயான்னு சொல்லணும். ராமாயா கிருஷ்ணாயான்னு சொல்றப்ப கஸ்மைன்னு காயான்னு சொல்லணும். சர்வஸ்வை மாதிரி கஸ்மைன்னு சொல்லல. அதுவா இங்க காங்கிறதுக்கு முன்னால் ஒரு ஏன்னு ஒண்ணு இருக்கு, அது மறந்து போயிடுது வேதத்துல. ஏகஸ்மைன்னு வரும். அதனால ஏகஸ்மை தேவாய அபிஷாவி தேவா. இப்ப ஏகஸ்மை தேவாயான்னு சொன்னா ஏகஸ்மை வரலாம். அந்த ஏகஸ்மைன்னு சொன்ன இடத்துல ஏன் விட்டாங்க சார், முடிஞ்சிருந்து வேற ஓட்டு சொல்ல முடியும். ஆகையால் என்ன தெரிகிறது, உலகத்துல இருக்கிற தெய்வம் ஒண்ணு. இந்த தெய்வங்கள் தான் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு வேதத்துல அதாரதி இருக்குன்னு. அதான் இரண் நிகர்பா இது அட்டவ மந்திரா தஸ்மை தேவாயா இத்தியத்ர ஏகாரலோபேன சாந்தச பிரக்கிரையினால ஏகாரம் லோபிச்சு போயிடுது. கஸ்மை தேவாயான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும், ஏகஸ்மை தேவாயான்னு சொல்லணும். ஆயால் ஏகாரலோபேன ஏக தெய்வத பிரதிபாதக தைத்தரீயகே. இதான் தைத்தரீக சாக்கையில வேதத்துல சொல்லியிருக்கு. அதே போல வேதத்துல சொல்லியிருக்கேன், உபனிஷத்துல சொல்லியிருக்கு பாருங்க. அக்னவி யதைகோ பவனம் பிரவேண்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பஹிஷ்டா. அக்னவி யதைக நெருப்பை பார்த்துருக்கலாம். நீங்க நெருப்பு எந்த உருவத்துல இருக்கலாம்? நெருப்பை எல்லோரும் பார்த்துருக்கோம். ஆனா அந்த நெருப்புக்கு என்ன உருவம்? அதனால நம்ம மாதிரி மனுஷ தெரிகிற மாதிரி இருக்கா, இல்ல நாய் மாதிரி இருக்கா, பூனை மாதிரி இருக்கா? நெருப்பு எப்படி இருக்கு? நெருப்பு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எந்த சரியான உருவம் இருக்கோ இல்ல. ஆனால் எந்த உருவத்துல இருக்கோ அந்த உருவத்தை நெருப்பு இருக்கிறது. தனாலானது அந்த கரியானது எந்த உருவமோ அந்த உருவம் நெருப்பு. அப்ப அந்த கரியினுடைய உருவம் முழுக்க அதை எடுத்துக்கிறதோ எப்படியோ அதே விதமா தான் பகவான் இந்த சரீரம் எப்படி இருக்கோ அந்த சரீரம் உருவம் இருக்கு. மத்தியாவதாரம் தான் மத்திய உருவம், கூர்மாவதாரம் தான் ஆமையா இருக்காரு, நரசிம்மாவதாரமா இருந்தா நரசிம்மரா இருக்காரு. உருவங்கள் மாறுகின்றன ஒழிய உருவத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் மாறவில்லை. அதுக்கு எப்படி திருஷ்டாந்தம், அக்னியில் தைகோ பவனம் பிரவேஷ்டா. நெருப்பு ஒன்றாக இருந்த போதிலும் பல தணர்வுகளையும் பல கட்டைகளையும் வியாபித்தவர். அந்தந்த கட்டைகளுடைய உருவமும் தன்னனுடைய உருவத்தையும் எடுத்துக்கொண்டு எப்படி காணப்படுகிறாரோ அதே போல தத்துவம் ஒன்றாக இருந்தாலும் அத்தனை விதமாக காணப்படுகிறது. புவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா. ஒருவராக இருந்தாலும் எல்லா பிராணிகள்லயும் இதயத்துல இருக்கார். ஞாபகம் ஒரு வசதியும் ஒருத்தர் தாழ்த்தின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கலாம், ஒருத்தர் சம்பாதிக்காம இருக்கலாம், ஒருத்தர் புத்திசாலியா இருக்கலாம், ஒருத்தர் டல்லா இருக்கலாம். அதனால உள்ள பகவான் இல்லைன்னு இல்லை. கரண்ட் இருக்கு, 0 வாட் பல்பு நிறைய வசதியா பிரகாசம் இல்லை, 1000 வாட் பல்பு போட்டு எரியுது. அதனால இது பவர் ஜாஸ்தின்னு சொல்லலாம கையை வச்சு பாருங்க, ரெண்டும் ஒரே இதுல மரணத்துல வச்சிடும். அப்ப என்ன விவகாரம், உள்ள இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். அதான் அந்த உபாதி அப்படி இருக்கிறதுனால இப்படி இந்த பிறவியில நமக்கு இப்படிதான் வழங்கணும்னு எழுதி ஜன்மாந்தரத்துல எந்த புண்ணிய பாபம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தக்கவாறு நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம இப்படி இருக்கோமே, நமக்கு இப்படி பகவான் பண்ணிவிட்டாரேன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரோட வசதியா வரலாம். இந்த மாநில பேரனுடைய சுபாவம் என்ன, உங்களுடைய முயற்சியானது உங்களை ஒரு நாளைக்கும் கீழே தள்ளாது. அந்த முயற்சியை பண்ணிக்கொண்டே இருந்ததுன்னா உலகத்துல எல்லாத்த விட வசதியாக நம்ம வரலாம். அது சந்தேகம் கிடையாது. ஆகையால் தான் சொல்ற புவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பஹிஷ்டா. அதே போல ஒவ்வொரு ரூபமும் பிரதிரூபமா அது மாதிரியே இருக்கார். அதோட மட்டும் அதுக்கு வெளியிலையும் இருக்கார். சரீரத்துக்குள்ளேயும் பரம்பொருள் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கார். தாங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா ஜபம் பண்ணி பரம்பொருளை இப்பொழுது தாங்கள் பார்க்கலாம். இப்பிறவிலேயே தாங்கள் பார்க்கலாம் அவரை. வெளியிலையும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார். உள்ளேயும் பார்க்கலாம், வெளியிலையும் பார்க்கலாம். ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதனால ஏக பிரதிரூபோ பஹிஷ்டா. ஒரு திட்டம் சொன்னா போராதான், மறுபடியும் சொல்றாரு வாயு எதைகோ பவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ. காத்து பாருங்க, ஒவ்வொரு பெருமையும் ஒவ்வொரு துருத்தி பையிலையும் உள்ள போறது எங்க இருந்தாலும். ஆனா அதனுடைய சுரூபம் என்ன,
அது உள்ள இருக்கிறத காத்துதான். அது அந்தந்த உருவமாக எடுக்க சொல்றது. ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ சூரிய ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ வயசா சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷு. ஆகையால் பரமாத்மா எல்லாவற்றையும் பார்த்திருக்கார், பார்த்து கொண்டே இருக்கார். தாங்கள் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களையும், தங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான எல்லா எண்ணங்களையும் விடாம பரமாத்மா பார்த்து கொண்டிருக்கார். அதனால அவருக்கு சாட்சின்னு பேரு. சாட்சி சாட்சி வர்த்திதா, அப்படி சாட்சி ஸ்வரூபமா இருக்கார். இருந்த போதிலும் அவர் நம்மளை கவனிக்கிறாருங்கன்னா நமக்கு நம்ம அவரை பார்க்கலாமோ? அவரை உள்ளூர இதயத்துக்குள்ள உங்களால பார்க்க முடியும். இது பார்க்கறதுனால சம்பந்தப்படலை, கவலைப்படலை. நாம் ஒரு பொருளை பார்த்ததுமே நமக்கு அது அஃபெக்ட் பண்றது. நம்மள ஒரு சாதாரணமா ஒரு வியக்தியை பார்த்ததே உங்களுக்கு பிடிச்சவரா இருந்தாலும் குட் மார்னிங்கிற அவரை பார்த்து தெரிக்கிறேன். இல்ல அவர் நமக்கு தெரியாதவர், நமக்கு முன்னால ஏதோ அவருக்கு நமக்கு மனஸ்தாபம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அவர் பார்க்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டு போயிட்டே இருக்கு. கடமையும் நமக்கு பிடிச்சவரா இருந்தா வாங்க சௌக்கியமா இருக்கலான்னு கேட்கிறேன். நமக்கு பிடிக்காத விரோதியா இருந்தாரேன்னா, கோபம் கொண்டவரா இருந்தாரேன்னா நம்ம அவரை பார்க்காமல் போறோம். சாதாரணமாக ரோட்ல போறவங்கலாம் இருக்கா, அவளை நீ பார்க்காம அவளை போச்சுல போற இல்ல. ஆனா என்ன பார்த்துட்டு உங்க மனசுல ஒரு சேஞ்சும் இல்லை, அப்படியே வந்து மத்தியஸ்தமா போயிட்டு இருக்கேன். இந்த சூரிய பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இது நம்மளுடைய கதை. தாங்கள் எதை பார்த்தாலும், எப்பொருளை பார்த்தாலும் அப்பொருளில் ஒரு ஆசை வருது, இல்ல விருப்பு வருது. அந்த பொருள்கள்ல எல்லாம் தடஸ்தமாக இருக்கு, விருப்பு வெறுப்புகள் இல்லாதான பொருளாகவும் இருக்கு. சாதாரணமா இதுதான் நான் பாக்குறேன். உங்க ஆத்துல உட்கார்ந்து இருக்கு, ரெண்டு பட்டாம்பூச்சி வந்துருக்கு. குழந்தைகள்ல என்ன சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? அதை தொடரணும்னு ட்ரை பண்றது நல்லா தான் இருக்கு. இதை பட்டாம்பூச்சியை பார்த்தா அது ஒரு சந்தோஷமா இருக்கு. குழந்தைகளை தொடரணும்னு பாக்குறது, மறுபடியும் பாக்குறது, அதை ஏற்றி ஏற்றி இங்கே போனா அங்க பார்த்துட்டே இருக்கு. அதுவே ஒரு கரப்பாம்பூச்சி வந்து என்ன பண்றது பாருங்க, ஆத்துல இருக்கிற மாமியோட குதிக்கிறார், இல்ல மாமாவும் குதிக்கிறாரு. அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தா அப்படி ஒன்ன கண்டா விருப்பு, இன்னொன்னு கண்டா வெறுப்பு. அதை ஈ வந்ததுன்னு வச்சுக்கலாம், நீங்க எதாவது கவனிக்கிறலாம். அதை வந்து ஓட்டுறதும் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு. அப்ப ஒரு பொருளை தாங்கள் பார்த்த மாத்திரத்தினால் சில பொருள்களானது நமக்கு இஷ்டத்தை கொடுக்கிறது, சில பொருளானது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது, சில பொருளானது எதையும் கொடுக்காது. எதையும் கொடுக்காம இருக்கக்கூடியதான நிலையை நீங்க வரவழைச்சுக்கணும். உலகத்துல இருக்கிற பொருளானது உங்களை அஃபெக்ட் பண்ணப்படாது. தாங்கள் அவைகளோடு கூடி இருந்த போதிலும் தாங்கள் அதனால ஒரு இழுதிக்காம இருக்கணும். வாழ்க்கையில வீட்டிலேயே இருந்தவங்களை தனியாக வாங்கிட்டு போகணும்னு சொல்லல, ஆனா சம்சாரத்துக்குள்ள ஈர்த்துக்க கூடாது. அது எப்படி சார் தெரியறது உங்களுக்கு? சூரியோ எதா சர்வலோகஸ்ய சக்ஷு. நீங்க பாக்குற மாதிரி தான் சூரியன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நல்லவாளையும் கெட்டவாளையும், பிடிச்சவாளையும் பிடிக்காதவாளையும் எல்லாரையும் பார்க்கிறாரு. அவருடைய கிரணங்கள் விழாத இடம் எங்க இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. சர்வலோகஸ்ய சக்ஷு நலித்யதே சாற்றுடையர் பாக்கிய தோஷை. ஆனா கண்களால் பார்த்ததுனால ஏற்படக்கூடியதான விருப்பு வெறுப்புகளால் அவர் எப்பொழுதும் சம்பந்தப்படவில்லை. விருப்புகளோடு சம்பந்தப்படவே இல்லை அவர். ஏன் ஏகஸ்ததா சர்வபூதந்தராத்மா நலித்யதே லோகதுக்கேன. ஆய நல்லவனுடைய மனதில் இருந்த போதிலும், லோகியினுடைய மனதில் இருந்த போதிலும், தினம் கொண்டவனுடைய மனதில் இருந்த போதிலும், இன்பமாக இருக்கிறவனுடைய மனசில் இருக்கும் பொழுதும் அவர் எதோடையும் சம்பந்தப்படவில்லை. லோகதுக்கேன பாக்கியா நலித்யதே லோகதுக்கேன. உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய துக்கம் கண்டால் அவர் சம்பந்தப்படவில்லை. உங்க இதயத்திலேயே இருக்கார் சார். உங்க இதயம் கொதிச்சுட்டு இருந்தா அவரையும் கொதிக்கப்படல. ஜலம் கொதிச்சுட்டு இருந்தா ஜலத்துக்குள்ள நெய் பாத்திரத்தை வச்சு நெய் அப்படியே உருகி போறதோ இல்லையா? அதே போல உங்க மனசானது இருக்கே, அதுக்குள்ள அவர் இருந்துட்டு இருக்காரு. உங்க மனசுதான் எப்பொழுதும் கொதிச்சுட்டு இருக்கேன். என் பாதம் பிரச்சனை வாழ்க்கையில பாருங்க, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு கவலை. ஒண்ணும் இல்லாத போனா கவலை இல்லையே இன்னைக்குன்னே கவலைப்படுறான். இன்னும் ஏன் மனுஷன் என்ன பண்றாங்க இப்படி? ஒண்ணுல இருந்து 100 வரைக்கும் 1, 2, 3 டிவியில வரிசையா பார்த்தா எதுவும் எனக்கு பிடிக்கல, ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க நல்ல ப்ரோக்ராம் இல்லை சார் நிறைய. அப்ப
இவ்வளவு தூரம் அந்த கவலை இருந்துட்டே இருக்கே மனசுக்கு. ஆனா அந்த கவலையோடு இருக்கிற மனசுக்குள்ள பரப்பொருள் இருக்காரு, அவருக்கு கவலை ஒட்டலையோ இல்ல. எப்படி பத்ம பத்ரமி பரமாத்மா எப்படி இருக்காரு தெரியுமா? தாமரை இலையில ஜலம் ஓட்டா அது மாதிரி இருக்க. அது மாதிரி தாங்களால் இருக்க முடியுமா? உங்க மனசோட வச்சு அப்படி இருக்க முடியுமா? நடந்தது நடக்கட்டும், எல்லாம் பரமனின் செயல் அப்படின்னு இருக்க முடியுமா? அவங்களால முடியறதுக்காகத்தான் வேதாந்தம். இத்தனையும் சொல்றது என்ன? நலவாக பரமாத்மா அப்படியாதான் நம்மளுடைய உண்மையான சுபாவம்னு தெரிஞ்சுக்கணும். ஏகஸ்ததா சர்வபூதந்தராத்மா நரிப்யதே லோகதுக்கேன பாக்யா ஏகோ வசி சர்வபூதந்தராத்மா. எதற்காக இப்படி சொல்றோம்? கிமேகம் தெய்வதம் லோகே கேட்டு ஏகம்ங்கிறது எத்தனை இடத்துல சொல்லுங்கிறது பாருங்க. ஏதோ வேற ஏதோ சொல்றதுன்னு நினைக்க விடாது. அந்த ஏகம்ங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏகோ வசி சர்வபூதந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி. இவ்வுலகத்துல எல்லோரையும் கண்ட்ரோல் பண்றவர் யார் சார்? பரமாத்மா ஒருவர் தான். நாம நினைக்கிறோம் நாம கண்ட்ரோல் பண்றோம். நம்ம கையும் காலையே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. வயசான பிறகு உட்கார்ந்து பிறகு எழுந்துக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்றான்னு தெரியுமா? சின்ன வயசுல எழுதி குதிக்கிறான் சார், எல்லாமே நன்னாத்தான் இருக்குன்னு இப்ப எல்லாம் பண்றான். அதே வயசான பிறகு உட்கார்ந்து எழுத முடியல. ஏன்டா நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, கை கால வலிக்கிறது, என்னதான் ட்ரை பண்றேன். சில சமயத்துல என்ன மறந்து போறது. மறந்து போச்சுல ரொம்ப சிரமம். இப்படி பிடிக்கிறான், இது பண்றான் இது பண்றான், இல்லைன்னா பிளட் சர்க்குலேஷன் பார்த்து இருக்கிறான். மறந்து போற கூட அவன் படுற பாடம் அவனுக்குன்னா தெரியும். அப்ப என்ன, நம்ம சொந்தமான கை காலம் நமக்கு வேலை செய்யல. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலையில நம்ம இல்லை. மனசை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறதா பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் கண்ணை ஓட்டு பகவானே தியானம் பண்றதுக்காரமா உட்கார்ந்து பாருங்க தெரியும். அப்பதான் மனசை என்ன வேகமா ஓடுறது. காவல்படி இருக்கா, பால் காட்டி வச்சிருக்கோமா, டப்பியை மூடி வச்சிருக்கோமா, அத கதவு திறந்திருக்க மூடி இருக்கா, டக்குன்னு அப்பதான் செல்போன் அடிக்கும். சரி இருக்கட்டும், ஒரு 5 நிமிடம் ஆனப்பதான் இது முக்கியமான காலம் என்னமோ. எத்தனை கவலை பார்க்க மனுஷன். இவனால இவனுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் ஒழிந்து கொண்டிருக்கான். அதை கண்ட்ரோல் பண்ணணும் எனக்குரியதான தீவிரமான உறுதியோடு இருந்துருக்கான். அப்பவும் அவனால பண்ண முடியல. ஆனா இவ்வளவு எத்தனை பிராணிகள் இருக்க, எந்தெந்த பிராணி எந்தெந்த சமயத்துல எங்க இருக்கணும் அவர் சொல்றது. நீங்க எங்க வாழணும், எங்க இருக்கணும், எங்க சாப்பிடணும், பஞ்சபட்ச பிரமாணத்தோட எல்லாம் ரெடியா இருக்கு உங்களுக்கு. ஆனா அங்கே சாப்பிட முடியாது, வேற எங்க போக வேண்டியது. பொண்ணுங்க எங்க நீங்க இருக்கணும், எங்க படுத்துக்கணும், எங்க சாப்பிடணும் பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். அதனால நம்ம ஏதோ நினைக்கிறோம் நம்ம பிளான். ஏகோ வசி உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளையும் கண்ட்ரோல் பண்றவர் அவர் தான். சர்வபூதந்தராத்மா எங்க இருக்க அவர் ஸ்கேல் எடுத்துன்னா முதுகுல அழிஞ்சவங்களை ஒன்றும் சரி பண்ணல. இந்த மனசுல போனதுன்னா இங்க போன்ட்டார், அவ்வளவுதான், வேற வழி இல்லைன்னு போயிட்டே போயிட்டு. தாங்கள் யார் சொல்ற வார்த்தை கேட்கிறேன், சும்மா சொல்றது என்ன சொல்ற வார்த்தை பரமாத்மா தான் உள்ள இருந்து நடத்துறார். சர்வபூதந்தராத்மா. அதே போல ஏகம் ரூபம் பகுதாய கரோதி. தன்னுடைய உருவம் ஒன்றாக இருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான உருவங்களாக காணப்படுகிறார். கிருஷ்ணனையே பகவான் முரளி மோகனா தியானம் பண்ணணும்னு நினைச்சா கிடைக்கல. என்ன ஆச்சு? அந்த மாதிரி கிரிஜாரி தான் கேட்கணும். கிரிஜாரின்னு சொன்னால வேற உருவம் தோணல. என்ன பண்றது? நீராதேவிக்கு கிரிஜாரின்னு பாடுறா. ஏன் இது இன்னொரு உருவம் பண்ணாத? எவ்வளவு நினைச்சு பார்க்கிற அந்த உருவம் தான் காட்ட விட்டார். அவர் இஷ்டம் இல்லை, உண்மை இஷ்டம் இல்லை. அவர் எந்த உருவங்களை காட்டுறாரோ அந்த உருவம் நீங்க பார்க்க வேண்டியதே தவிர ஒன்றும் வராது. ஆகையால் சர்வபூதந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி தமாத்மஸ்தம் எனுபத்யந்தி தீராஹ. தம் அவரை ஆத்மஸ்தம் உங்க இதயத்தில். பரம்பொருளை எங்க பார்க்கறது? இதயத்துல பாருங்க. இதயத்துல எப்படி சார் பார்க்கறது? கண்ணை மூடினா இருட்டு தானே தெரியுது. ரைட், கண்ணை மூடினா இருட்டு தெரியுது. இதயத்துல பாருங்கன்னா கண்ணை மூடுங்கன்னு அர்த்தம். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. இதயத்துக்குள்ள பகவான் இருக்கிறதாக தியானம் பண்ணுங்க. அப்பொழுது தானா தெரியும். இன்னைக்கு இல்ல, கொஞ்ச நாள், ஒரு 6 மாசம் 1 வருஷம் தினந்தோறும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா நித்தியமான ஒரு பிரகாசம் உங்களுக்கு தானா தோணும். மெடிடேஷன் அப்படியே எழுதுல உட்கார்ந்துன்னா ஒன்றும் நடக்காது. அது எப்படி தியானம் பண்ணணுமோ தெரிந்து கொண்டு அவருடைய நாமாவையும் அவருடைய மந்திரத்தையும் தெரிந்து கொண்டு அவருடைய உருவத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம் இருப்பாச்சு.
அதுக்கு என்ன அர்த்தம்? நன்கு பண்ணிட்டேன்னா ஒரு நாளைக்கு தானா அப்படும். உள்ள தானா உள்நோக்கி பாருன்னு என்னதான் வெளியில பார்க்காதேன்னு அர்த்தம். வெளியில பார்க்காமல் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உள்ள தெரியும். இதமாத்மஸ்தம் சரீரத்துக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கிற இவரை ஏ அனுபத்தியந்தி தீரா, ஏ பத்தியந்தின்னு சொல்லல ஸ்ருதி, அனுபத்தியந்தி ஆச்சாரிய நடத்துல சென்று அவரிடத்தில் அறிந்து அதற்கு பிறகு பாரு கத்தந்தம் அனுகச்சதி. அம்மா நடக்கிறா, குழந்தைய கையை பிடிச்சிட்டு நடத்துக்கிறா, அந்த குழந்தையும் நடக்கிறதோ இல்லையோ அதான் சொல்றான். கத்தந்தம் செல்லுகின்றதான அம்மாவை குழந்தையும் பின்தொடர்ந்து செல்கிறது. அதே விதமா குரு நடத்துல போய் அவர் சொன்னதான வழியாக தியானத்தை தெரிந்து கொண்டு எப்படி பண்ணு பாக்கணும்னா தானா தெரியும். ஏ அனுபத்தியந்தி தீரா, இவ்வளவுதான் தீரம்னு தெரியும். நேசம் சுகம் சாஸ்வதம் நேதரேதாம், அவளுக்குதான் இந்த சாஸ்வதமான ஒரு சுகம். நமக்கு அப்பப்ப ஒரு டெம்பரரி சுகம் வருது, ஒரு 2 நிமிடம் சந்தோஷம் வருது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போச்சு. ஆனா இவருக்கு என்னப்படி சாஸ்வதம் நேதரேதாம், பர்மனன்ட் பிளிஸ் இவாளுக்கு தான் கிடைக்கும். நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் கிமேகம் தெய்வதம் லோகே ஏகோ பகூனாம். அவர் ஒருவர் தான். ஆனா 1000 உருவங்களா மனுஷியர் அத்தனை பேருக்கும் காமான் விததாதி, காமங்களை எல்லா விதமான ஆசைகளையும் கொடுக்கிறார். ஆயா நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம், நித்தியமாகவும் இருக்கு சேதனமாகவும் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் சைத்தன்ய ஸ்பூர்த்தியை கொடுத்தவர் அவர் தான். மற்றவைகள்லாம் அழித்துக் கொண்டிருந்த போதிலும் அழியாதான ஒரு நிலையை பெற்றவர் அவர். நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏது பத்யந்தி தீராஹ. நம்ம சரீரத்துக்குள்ள யார் இருக்காரோ அவளை யார் பார்க்கிறாளோ தேசாம் சாந்தி சாஸ்வதி நேதரேதாம். மேல தேசம் சுகம்னு சொன்னேன், இங்க சுகத்தை விட சாந்திங்கிறோம். சுகத்துக்கும் சாந்திக்கும் வித்தியாசம் உண்டு. சுகம்னு சொன்னா சிரிப்பு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களால அனுபவிக்க முடியாது. ரொம்ப நேரம் சிரிச்சுன்னா வயத்த வலிக்கும். ஒரு சேஞ்ச் வேணும் மனுஷனுக்கு, ஆனா நிம்மதி வேணும். தூங்கும் பொழுது உங்களுக்கு மனசு என்ன ஆகுது, அது ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஆகையாதான் எழுந்ததுமே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. இங்கேயே காலம் வந்து ஒரு 10 நிமிஷம் டிவியில நல்ல ப்ரோக்ராம் பார்த்து அதுக்கப்புறம் அதுவே அழுக்கிறது. கொஞ்ச நேரம் பார்த்த பிறகு குறைக்கிறது. சிரின்னா எவ்வளவு நேரம் சிரிக்கிறதுன்னா அவர்தான் கேட்டான், படத்தையே போட்டுருக்கல எவ்வளவு சிரிக்கிறதுன்னா. அப்போ ஒன்றும் புரிஞ்சா கொடுக்க முடியுமா நம்மளுக்கு முடியாது. ஆனா தூக்கத்துல டெய்லி நீங்க தூங்கணும்னு ஆசைப்படுறவங்க, தூக்கம் வரலன்னு கவலைப்படுறவங்க ஏன் சார் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் உங்களுக்கு அலுப்பு தட்டலையோன்னாரு. இல்லை சார் தூக்கம் வேணுங்க. அந்த தூக்கத்துல மனசு என்னாச்சு, வெளியில இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தத்துக்கும் ஒரு சிரிப்புக்கும் தூக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு நிலைக்கும் என்ன வித்தியாசம்? தூக்கத்தை எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். சில சமயத்துல சிறு போட்டீங்க சும்மா சிறு போட்டாது அப்படிங்கிறோம். என்ன சுச்சுவேஷன் ரொம்ப சித்தமா இருக்கு, நீங்க சிரிச்சா தப்பா நினைச்சுக்கோங்க, சிரிச்சா தப்பா நினைச்சுட்டாங்க. எல்லாரும் சீரியஸா இருக்கணும், சிரிக்கப்படாதுங்க. 4 பேர் இடத்துல சிரிக்கப்படாதான் சாப்பிடும் பேரு. எல்லோரும் 10 பேர் இருக்கணும், இன்னும் உறக்கா சிரிக்கப்படாது அப்படிங்கிறது. ஆனா தூக்கம்ங்கிறது பாருங்க எல்லா மனுஷனும் எப்பொழுதும் விரும்புற. அந்த தூக்கத்துல என்ன ஆறுது மனசு, அதுல அது ரெஸ்ட் எடுத்து ஓய்வு வருது. இந்த மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணங்கள் அலைகள் மோதுகின்றதான அலைகள் தங்கிது சாந்தமா நிற்கிறது. அதான் சாந்தி. அலைகள் ஓய்வு பெறுவதுதான் சாந்தி. மனதில் ஏற்படக்கூடியதான எண்ணங்கள் ஓய்வு பெறுவதுதான் சாந்தி. அந்த எண்ணங்களை தாங்களால் மறுக்க முடியுமா, நிறுத்த முடியுமா? மனதே ஓய்வு பெறு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓய்வு பெறுமா? மனது இல்ல, அது அப்பதான் வேகமா நினைக்கிறது, என்னென்னமோ நினைக்கிறது. இந்த மனதுங்கிறது வயதானவரே குறையதான். அது வயதானவரே கண் பார்வை குறையும், காது கேட்கறது குறையும், நாக்கு சுவையானது குறையலாம், மனசு மட்டும் வேகமா போகும். சின்ன குழந்தையா இருந்தா விளையாட்டுல புத்தியான். எவ்வளவு யுவதி அப்படின்னு என்னடா பாலஸ்தாவ கிரீடா சட்டா இல்ல, எல்லோரும் விளையாட்டு. இந்த மெயின் லைன்லயே போடுறான் கிரீடு. இதுதான முக்கியம், இதான நியூஸ் ஒன்றும் புரியலையா? நாட்டுக்கு வேண்டிய நியூஸ் இதுவா, யார் எவ்வளவுதான் நடிப்பாருன்னா அதுல ஒரு விசேஷம். என்னமோ
இன்னமும் அப்படி ஜனங்களுக்கு ஒரு விளையாட்டுல அவ்வளவு ஆசை உண்டு. அதே போல வயசான பிறகு மகிழ்ச்சியாளருக்கு இருக்கக்கூடியதான கவலை இருக்கிறார். பொண்ணு பேசிக்கு நல்ல ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணுமே, சீட்டு கிடைக்காதவெல்லாம் படிக்கலையோ, இதை படிக்காதவெல்லாம் வாழ்க்கையில என்னன்னா இல்லையோ, என்னமோ ஒரு கவலை. இப்படி சின்ன சின்ன வெளியங்களும் இந்த கவலைங்கிறது ஜாஸ்தி ஆயிடுது. கவலை என்னைக்கு இவன் மனதை விட்டு போறதோ அன்னைக்கு எப்படி போகும் கவலைய, கவலையை போகாத, கவலை போக்குறதுக்கு பகவானு சரணாகதி. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசிய ஆஸ்திகரே தேவி. எல்லோருடைய மனசுல இருக்கக்கூடியதான கவலைகளை போக்குறவள் அந்த ஒரு தத்துவம் தான். ஆகையால் அதற்காகத்தான் நித்யோ நித்யானாம் சேதனாம் ஏகோ பகோனாம் யோ விததாதே காமான். யார் எல்லா விதமான ஆசைகளையும் அவள் இருக்கிறதையெல்லாம் கொடுக்கிறாரோ, சமாத்மஸ்தம் எது பட்சந்தி தீராக தேசாம் சாந்தி. அவளுக்கு தான் நிஜமான சாந்தி, அவளுக்கு தான் மனது ஓய்வு பெறுகிறது. சாஸ்வதி பர்மனன்ட் நேதரேதா. நமக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு பெறுது. சில சமயத்துல தூங்குவான், ஒரு 5 நிமிஷம் அதை முடிச்சிடும். என்னடா மனசை உள்ளூர கவலை இருக்குது, இந்த டென்டா ஸ்லீப் வர மாட்டேங்குது. தூங்குறான், கொஞ்ச நேரம் தான் முடிச்சுக்கிறான். என்னடா மனசுல கவலை இருக்க, புடிங்கிட்டே இருக்கேன்னா எதாவது தெரியல. அப்படில கவலைப்படுறேன் தெரியாது. அந்த கவலைப்படுறவாளுக்கு அவளுக்கு தான் அதனுடைய ஒரு சீரியஸ்னஸ் தெரியும். வேதாந்த வாசனாளுக்கு தெரியவே தெரியாது, இன்னொருத்தருடைய கவலை தெரியாது. ஏன்னா இவன் மனசு சாந்தி அடைஞ்சது. தூக்கம் வரலன்னா வேதாந்த கிளாஸுக்கு வாங்க சார் இருக்கான், நடக்கிறது வாங்கலாம். அது மாதிரி இது வேதாந்தத்தை கேட்க கேட்க ஓரளவுக்கு மனசு சாந்தி அடையும். மற்றவ எழுத்துங்க கவலை உண்மை. அந்த சாந்தமான ஒரு பரமாத்மா, அவரை நினைக்க உங்களுக்கு சாந்தி வரும். இது காட்டகே பிரம்மவாயுதமக்ராது ஏகமேவா ததேகம் தன்னவ்யபஜது. ஸ்ருதி சொல்றது பாருங்க, பிரம்மவாயுதமேகமேவாக்ராது. பிரம்மன் தான் முதல் உலகங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னால, நாம் பார்க்கக்கூடியதான பலவிதமான பொருள்கள் எல்லாம் உண்டு பண்றதுக்கு முன்னால என்ன இருந்தது, பரம்பொருள் ஒருவர் தான் இருந்தார். அப்பொழுது ஆகாசம் இல்ல, வாயு இல்ல, ஜலம் இல்ல, பிருதிவி இல்ல, ஒன்றும் கிடையாது. பரமாத்மா ஒருவர் தான் இருந்தார். அவர் நினைச்சார் இவ்வுலகத்துல மறுபடியும் தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். அடுத்த கணம் அபரிதமான சக்தி. அவர் நினைத்தால் எல்லா காரியமும் ஆகும். அப்படி எல்லாமே ஒவ்வொன்னா உண்டா ஆரம்பிச்சிருக்கும். உண்டா இரண்டைகள் ஒன்று பண்ணினார், அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். பஞ்சபூதங்களை உண்டு பண்ணி மனுஷாலை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நாம தயார் பண்ணிடணும் பாருங்க. எத்தனை வீடுங்க, எத்தனை விவகாரங்கள் எல்லாம் பூமியில தானே இருந்தது, அங்க இருந்தானே வந்தது. இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டு அந்த வலையில மாட்டிட்டு இருக்காங்க. ஞாபகம் எல்லாத்தையும் இவன் தான் பண்றா போதுனால இந்த பணம் எனக்கூடியதான ஒரு பொருளை தயார் பண்ணினான் சார். நமக்கு என்ன தயார் பண்ணதுன்னா, பகவான் பசுமாடை கொடுத்தார், பகவான் பூமியை கொடுத்தார். பூமியை பணமா நினைத்தவர்கள் சில பேர், பசுமாட்டுகளை பணமா நினைத்தவர்கள் சில பேர். அப்படி இருந்தோம். அது இல்லாம இந்த ரூபா நோட்டை தயார் பண்ணினான். புதுசா யூரோன்னு ஒண்ணு தயார் பண்ண பார்த்தேன். இதுதான் இவன் தான் தயார் பண்ணது. தயார் பண்ணிட்டு என்னன்னா, அந்த வலைக்குள்ள நைத்தானம் பெருங்காம் நித்தமையும் வாப்தா. இந்த பணம் எனக்கூடியதான வலையில மாட்டிக்கொள்ளாம இருந்தவன் நச்சிகேத சொல்லலாம். அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டாம். தவை லவா தவறு எல்லாம் உங்களுக்கே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியல. பணம் வேணும்னு கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்ல தெரியல. தைரியம் இருக்கா உங்களுக்கு? உத்தியோகத்தை சேர்ந்தன்னைக்கே பென்ஷன் இருக்கா தான் இருக்கிறோம். முதல்ல நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வாழ்க்கை உயிரோடு இருக்க போறேன்னு யார் கேரண்டி கொடுக்குறேன்? இன்சூரன்ஸ்காரன் நீங்க போனா ஆத்துல இருக்கிறனால காசு கொடுக்குறேங்கிறாங்க. உங்க உயிருக்கு யாராவது சொல்ல முடியுமா? மனுஷன் எந்த அளவுக்கு அதுல ஒரு மாட்டிட்டான்னு பாருங்க. பணங்கிறது அர்த்தமனர்த்தம் சத்தியம். இந்த பணத்துலாம் நிஜமான சுகம் இல்லை. ஆனா அந்த பணமானது சுகத்துக்கு ஒரு கருவியாக ஆகலாம். இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நல்ல கர்மாக்களை பண்ணினோமையானால், தான தர்மங்களை பண்ணினோமையானால், பகவானை அடைவதற்கு பூஜை ஜப இவைகள்லாம் பண்ணினோமையானால் நமக்கு மனசாந்திக்கு இது வழி கொடுக்கும். ஆகையால் பணத்துல ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. பணமே உறவு என்று நினைக்கப்படாது. பணமானது நமக்கு ஒரு கருவி. இந்த சரீரமே ஒரு கருவி.
இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டுதான் வேதாந்தங்களை கேட்கணும், பரவனுடைய பாதார விந்தத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் மனிதனுக்கு வந்தா அவன் தோற்கிறான். அதான் சொல்றார், பிரம்மவாயுதமேகையே வாக்கராதி இமேகம் வைவதம் லோக கேட்டல. இதான் ஐயரையும் இது இவ்வுலகங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னால ஒருத்தரா இருந்தார். உலகத்தான் படைச்சார். படைச்சவர் என்ன பண்ணினார்? தான் ஏதோ ஒரு மூலையில இருந்தால் தன்னை யாரும் பார்க்க மாட்டார். ஆகையால் எல்லா பொருளையும் புரிந்து கொண்டிருக்கார். ஒரு எரியில பகவான் இருக்கார், ஒரு எறும்புல பகவான் இருக்கார். நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தத்துல அவர் முன்பட மாட்டார். ஆகையால் தான் அன்னத்தை உட்கொள்ளும் பொழுது அன்ன சுருக்கங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணி சாப்பிடணும். இந்த அன்னம் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் சாப்பிட்டதுல ஜீரணமாகணும். எனக்கு அன்னத்தை சாப்பிடுறது மட்டும் இல்லை, அன்னம் கிடைக்கிறது அருது. கிடைத்ததான அன்னத்தை நான் உட்கொள்ளணும், அது ஜீரணமாகணும். கடைசி நாள் வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். அன்னவானம் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பது வெற்றம் அவர்த்ததேன சொல்றது. அதாவது ஒவ்வொரு பிராணிக்கும், இது மனுஷனுக்கு மட்டும் சொல்லாத, ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு ஈயா இருக்கட்டும், அதுக்கும் வேண்டியதான அன்னம் கிடைக்கலாம். அதை உட்கொண்டு சௌக்கியமா இருக்கலாம். அதுதான் பிரார்த்திக்கணும். நமக்கு பணம் கோடி கோடியே வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? வேணும் பணம், வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதிகமாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்க பகவானை தியானம் பண்ணீங்கன்னா எந்த தருணத்துல எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக உங்களுக்கு. ஆகையால் உலகத்தை படைத்தவர் ஒருத்தர் இருக்கார். ஏகம் தன்னவ்யபவது ஒருத்தா இருந்து பரம்பொருள் எங்க இருக்குன்னு கேட்கறீங்கப்பா. இமேகம் செய்வதம் கேட்கறீங்க. உன் கண்ணு வழியா பார்க்கறது அவரெல்லாம், உள்ளூர அவரெல்லாம் பண்ணால் கண்ணை பார்க்குமா, காது கேட்குமா, மூக்கு முகருமா, கால் நடக்குமா? பாருங்க, மூச்சுக்கு அது உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு இருக்க யார் அனுப்பிச்சு வச்சா? ஒரு 7 மணி வரணும். நீங்க ஏதாவது மிஷின் ஏதாவது உங்க போட்டுல அது ஓய்வு பெறாம ஒன்று ஒன்று போயிட்டு வந்துருக்குது. இது எல்லாமே வேலை, கொஞ்சம் லீவ் வேணும்னு கேட்குது. பிராணம் இன்னைக்காவது எனக்கு லீவ் வேணும்னு கேட்டிருந்தா உங்க கதி என்ன சொல்லுங்க பாருங்க. மூச்சுக்காக உள்ளையும் வெளியிலையும் போயிட்டே இருக்கு. 4 செகண்ட், ஒரு 2 நிமிஷம் போகலைன்னா பிரெயின் கேட்கணும். அந்த ஆக்சிஜன் அது வரைக்கும் போகலைன்னா இத்தனை நாள் நீங்க சம்பாதிச்சு படித்ததெல்லாம் கிருஷ்ணார்பணம்னு காசு போகலைன்னு. அப்படி இல்லை, காசு ஒரு நாளும் விடாம உங்க சரீரத்துக்குள்ள இருக்கணும் என்ற வராமல் சொல்லியிருக்காரு. காரணம் என்ன? அவருடைய அனுபவம். அவரை தவிர பார்க்கிறவர் வேற யாரும் இல்லை, கேட்கிறவர் வேற யாரும் இல்லை, எல்லாம் அவர் தான் இருக்காரு. ஆகையால் விவேகம் செய்வதற்கு யாருன்னு கேட்கிறவர் அனுபவித்துக் கொண்டே பார்த்து கொண்டே அதை துவைத்துக் கொண்டே இல்லை யாருன்னு கேட்கறது நியாயமாங்கிறார். அநேகம் மனதோதவியா அவர் அசைய முடியாது. ஏன் இருந்தா எப்படி? ஒரு பாத்திரத்துல ஒரு மூலையில இருந்து அது இப்படி எப்படியே அசையும். பாத்திரம் முழுக்க திரும்ப ஜலத்தை வச்சோம்னா அது எங்க இருந்து போகும்? வராது. அதே மாதிரிதான் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கார். அந்த பயிர்த்தர்வம் வியாபியனாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறதுனால் அவர் எங்கேயும் எங்கேயாவது அங்கே போக முடியாது. ஒரு பரிச்சின்னமான ஒரு இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு போகலாம். அது இங்கும் அங்கும் எங்கும் இருந்தால் போகுமோ? மதராசுல இருந்து அவன் டெல்லி வரைக்கும் போயிருக்கான். அதே ஆகாசம் தான் மேல இருக்கேங்கிறான். இவனுக்காக இங்க ஆகாசம் அது வேற வருமோ? இல்லையே. அதே விதமாக எல்லா இடத்துலயும் ஒரே தத்துவம் தான் இருக்கு. ஆகையால் அவன் அநேக வேகம். ஆனா என்னோட மனசோஜலியா, மனசோட வேற வேகம்னு தெரியுது. இங்க இருந்து நீங்க அங்க போகும்பொழுது அதுக்கு முன்னால் அங்க நிக்கிறது. நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு போறீங்களா, மேல போய் பார்த்தீங்கன்னா ஆகாசம் முன்னாலே உங்க முன்னாலே போயிருக்க போல இருக்கு. அதே போல பரம்பொருளானவர் எல்லா இடத்துலயும் இன்னும் வியாபித்துக் கொண்டிருக்க. மனசோஜலியா ஏகத்வம் அனுபர்த்தியதா யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்விஜானதா. எந்த நிலையில் இப்படி நாம் இருந்திருக்கோம், நான் வேற, நீங்க வேற, அவன் வேற, அவள் வேற, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எனக்கு வேண்டியது, இது எனக்கு வேண்டாது, இது நல்லது, இது கெட்டது, எத்தனை பாகுபாடுகள் மனட்டுக்குள்ள கேளுக்குள்ள. ஆனா எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடியதான பரம்பொருளோடுதான் ஏகைவாகம் ஜெகத்யத்ர விதியாகாமமாபரா இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்றுதானே. 2வது பொருள் இல்லையே. எல்லாவற்றிலையும் இவங்க மூடும் இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒருவர் தான். இந்த யார் அவர் பார்க்கிறானோ
இதை உணர்கிறானோ தத்ர கோமோகா, ஏது மோகம் ஏது சோகம், ஏது கவலை ஏது துன்பம் ஒண்ணும் கிடையாது. கோமோகா ஏகத்வமனுபத்யதா, விவேகம் தெய்வத்துன்னு கேட்கல, ஏகத்வமனுபத்யதா. விஷ்ணுதாசனம் படிக்கிறப்ப பாஷ்யத்துல இந்த ஏகத்துவங்கிற விஷயத்துல எத்தனை உபனிஷத்து இருக்கு, எத்தனை புராணங்கள் சொல்லியிருக்கு, அதை பார்க்கணும். ஏகத்வமனுபத்யதா இது ஈசாவாக்கியே. ஆத்மாவா இதமேகையே வாக்ராது நான் என் சிந்தனம் இடது. இந்த உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால ஒரே ஆத்மா தான் இருந்தது. ரெண்டாவது பொருள் அசைகிற பொருள் ஒன்றும் கிடையாது. அங்கிருந்து ஆரம்பித்து சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் பிறக்கிறானே அம்மா வயத்துல இருந்து, இந்த அம்மா வயத்துக்குள்ள எப்படி இருந்தது? பிறக்கிறப்ப அப்படியே கை கால் மூக்க தலையிடம் தானே இல்ல, வெறும் ஒரு பிந்துவா இருந்தான். அது இன்னைக்கு எப்படி எல்லாமா அவன் சரீரத்துல டைஜஸ்ட் இருக்கிறான், இது இருக்கிறான், அது இருக்கிறான், என்னமா இன்னைக்கு எல்லாம் இருந்ததா? ஒண்ணுமே இல்லையே. வெறும் ஒரு பிந்துவா இருந்தது எப்படி இப்படி வந்ததோ அதே போல கணேசனுக்கு பிந்துவா இருந்த அந்த பரமாத்மா இருக்காரு, அவரிடத்திலிருந்து எல்லா உலகமும் உண்டாச்சு. ஒரு மனுஷன் இருக்க ஆயிரக்கணக்கான மனுஷர்கள், ஆயிரக்கணக்கான பிராணிகள். காலம்புறது மார்க்கெட்டுக்கு ஒரு எத்தனை புஷ்பங்கள், ஒரு ரோஜா புஷ்பத்துல எத்தனை வெரைட்டி, பட்டு ரோஸுங்கிறான், ரெட் ரோஸுங்கிறான், வேற என்னமோ சொல்றான், பிளாக் ரோஸ். இதுல என்ன பண்றதுன்னு தெரியல. இத்தனை விவகாரங்கள் இருக்கு சுவாமி. ஒரு புஷ்பத்துல எத்தனை விதம், ஒரு காய்கறியில எத்தனை விதம், வேறதான் ஆகாசத்துல இருக்கு. அது வேற இருந்தாலும் வெவ்வேறு விதமா கிடைக்கிறதோ இல்லையோ. பழங்களுக்குள்ள வாழைப்பழங்கிறான், இது மர வாழைங்கிறான், பேய் வாழைங்கிறான், பேய் சாப்பிட்ட வாழையோன்னு தெரியுது. ஒரு பூவம் பழங்கிற இதை பச்சை பழங்கிறோம். எத்தனை பழமும் இருக்கு. ஆனா விவகாரம் நடந்த எல்லாம் வாழைப்பழம் தான். இந்த வாழைப்பழம் இருக்கிறதுல அது என்ன, இத இந்த வாழை மரங்கள்லாம் அப்படியே பெரிய காட்டு தீயில எரிஞ்சு போயிடுது. ஏன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சு வாழை விட்டு வேற மரம் வரணும். இது யாரு பட்டது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. சாதாரண வந்து மலை வாழங்கிற பதில மலையில வளர்றதுனாலயே மலை வாழணும் இல்லை. அது என்ன மலையானது அப்படி இடிஞ்சு விழுந்து அதுல இருந்து உண்டாகிறதான பந்தத்துல வந்தார். அவருடைய ஜாதி தான் எல்லாத்துலயும் உண்டாரு. அப்படி பகவானுடைய சிருஷ்டியில என்னது என்று உங்களால சொல்ல முடியாது. புதுசு புதுசாக பதார்த்தங்கள் உண்டாரு. அத்தனைக்கும் காரணமா இருக்கிறது உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால அவர் ஒருவர் தான் இருந்தார். ஏகமேவாக்ராசீத் ஆத்மாவாயுதம் ஏகையேவாக்ராசீத் நாமிய சிந்தனமிதது சர்வேஷாம் பூதானாம் அந்தரஹ புருஷः சமாஸ்மேதி வித்யாது. விவேகம் தெய்வத்தம்னு கேட்கிறீங்க. இவ்வுலகத்துல எந்தெந்த பிராணியை பார்க்கிறீரோ அந்தந்த பிராணிகளுடைய இதயத்துக்குள்ள யார் இருக்கிறாரோ, யார் எல்லோரையும் இந்தந்த செயலை பண்ணுன்னு தூண்டுகிறாரோ அவரை பாரு. மனிதனை பார்க்கிறாய், மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியதான பரமனை பாரு. எல்லாரிடத்தையும் இருக்கார். நீர் தான் ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர். நல்லதோ கெட்டதோ அவருடைய மனசு, அந்த மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான பரம்பொருளை பாருங்க. அவர் தான் அவர்களுடைய சேமம் வரும். ஏகம் சத்விப்ரா பகுதா வதந்தி ஏகம் சந்தம் பகுதா கல்பயந்தி யாவா பூமி ஜனயன் தேவ ஏகா. மேல ஆகாசத்தையும் கீழே பூமியும் நடுவில் இருக்கக்கூடியதான பிராணிகளையும் சுத்தி பண்ணினார். ஒரேவர் தான் எல்லாத்தையும் சுத்தி பண்ணவர் ஒருவர் தான். இவர் வேறு அவர்களோட உராச பணத்துதான சகல பிராணிகளையும் ஒருத்தன் கேட்கறான். ஒருத்தன் அழகா சுத்தி பண்ணி, ஒருத்தருக்கு வேற விதமா சுத்தி பண்ணல, ஒருத்தர் பணக்காரமா சுத்தி பண்றேன், ஒருத்தர் ஏழையா சுத்தி பண்ணிருக்கிறேன். ஒரே சமயத்துல இந்த சமயத்துல இதே இடத்துல மதராஸ்லயே மயிலாப்பூர்லயே பணக்கார வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறது, ஏழை வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறது. அது ஏன் சார் ஒரே கிரகங்கள்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு ஜாதகத்துல? இது பணக்காரனா இருக்கு, அது ஏழையா இருக்கு, ஏன்னு கேட்டான். எனக்கு எதையும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவைகளுக்கெல்லாம் எல்லா காரணமும் இருக்கு. கேள்வி கேட்க தொடங்குமையானால் இந்த மாயிகமான பிரபஞ்சத்துல எதையும் உங்களால சொல்ல முடியும். காரணம் என்ன? அந்த பரம்பொருள் நினைத்தது. ஏன் அவர் நினைத்தார்? அவரை கேட்டா அந்தந்த பிராணி ஜென்மாந்தரத்துல என்னென்ன புண்ணிய பாவம் பண்ணிகளோ அதுக்கு தக்கவாறு அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் எல்லோரையும் நான் பார்க்கிறேன். யுத்த களத்துல மகாபாரதத்துல பகவான் புன்சிரிப்போடு இருந்துட்டு அந்த கையை பிடிச்சு நிற்கிறார். அத்தனை பிராணிகளும் அத்தனை யோகாலும் அவர் பிராணனை விடும் பொழுது பகவானை பார்த்து விடுறாங்க. அதுக்காகத்தான் உட்கார்ந்தார். எதற்காக? இந்த சைட்ல இருக்கட்டும், அந்த பாண்டவாண்டிய பட்டமோ கௌரவாண்டிய பட்டமோ அவர் பிராணம் பொழுது பகவான் அப்படி பார்க்க எல்லோருக்கும் நான் முக்கிய கொடுக்குறேன்.
ஏன பூமியர் பாராவதாராய தங்களுடைய அவதாரம் எதற்கு பூமியுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக நான் வந்ததை தவிர ஆனா எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுத்தேன். என்னை பார்த்தவள் ஒரு தரம் பார்த்தவளுக்கெல்லாம் நான் தினத்தை கொடுத்தேன். எம் பாவம் பரந்தேகம் ஜெகத்யந்தே கரன் கலைவரம் கர்த்தனே வைத்து கவுந்தேய சதா தர்பாவவாதித எந்தெந்த நிலையில இருந்து கொண்டு என்னை பார்க்கிறானோ அதே நிலையில அவருக்கு மோட்சம் வரணும். ஆகையால் எல்லோரும் கடைசியில தன்னை பார்த்தார். அதனால அவருக்கு கிருஷ்ணன் பேரு. எல்லோருடைய மனசையும் அப்படியே ஆவர்த்தனம் பண்ணிட்டார். ஆகையால் அந்த தத்துவம் ஜாவா பூதி ஜனயம் தேவ ஏகா ஏகோதகார புவனானி விஸ்வா தான் ஒருவரே இருந்து கொண்டு இத்தான பிராணிகளையும் தாக்கி கொண்டிருக்கார். ஏகையே வாக்னர் பகுதா சமித்தா வர்க்கம் ஒரே நெருப்பு தான் சார், வெவ்வேறு ஆக்டர்லாம் இருக்கார். சூரியனா இருந்து கொண்டு ஒரு விதமான ஒளியை கொடுக்கறது, அவர்களுடைய அந்த பிரகாசத்தையும் உஷ்ணத்தையும் கொடுக்கும். சந்திரனா இருந்து கொண்டு ஒளியா இருக்கு, அதே போலயே நெருப்பா இருந்து கொண்டு இருக்கு. இந்த தங்கம் இருக்குவதை அது ஜோதி பதார்த்தம்னு சில பேரை சொல்றாங்க. தங்கம் இருக்க அது எர்த்தன் மெட்டீரியல் இல்லை, அது என்னது ஃபயர் எலிமெண்ட், அதுதான் சொல்றேன். அதனாலதான் அது நின்றது. அதோட மட்டும் இல்ல, சில உடம்புக்கு தங்கத்தை போட்டுட்டா ஒத்துக்காது, நமாதுல அப்படின்னு வைக்கிறல அது வரும். இருந்தாலும் சில பேருக்கு அது அலர்ஜியமா. ஏன்? அது ஜோதிஷ் ரூபமான ஒரு சொல்லுவோம். ஒரே நெருப்பத்தான் வெவ்வேறு விதமா இருக்கு. பத்தி பெட்டியே பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறான் சார். அந்த நெருப்புன்னா அது வெறும் நெருப்பு ஒன்றாக இருந்தாலும் எப்படி வெவ்வேறு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கோ ஒரு இடத்துல விசேஷமா இருக்கோ அதே விதமாகத்தான் பரமாத்மா எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். பார்க்கறதுக்கு 7 மாதிரி கொட்டிட்டு இருப்பான். ஆனா அவன் கொட்டுறது அவனுடைய மனசு. அதுக்கு பின்னால் இருக்கிற பரம்பொருள் இருக்கான். அவரை பார்க்க சொன்னேன். ஏன் நம்ம நாட்டுல யாரை பார்த்தாலும் கை தூக்கி இப்படி நமஸ்காரம் பண்றது குட் மார்னிங்னு சொன்னதில்ல. ஏன்? அவர் சின்னவரா இருந்தாலும் அவருக்கு நமஸ்காரம் பண்றது என்ன? அவருக்கு இல்ல, அவர் மனதில் இருக்கக்கூடியதான தெய்வம். அது நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும் பொழுது அதற்குள்ள இருக்கக்கூடியதான பரமனை பாருங்கிறதா சொல்றது. ஏகையே வாக்கு பகுதா ததேவதோமியேதமக்ராதே ஏகமேவாத்விதீயம் இது சாந்தோயே அப்படி ததேவதோமிய தத்துங்கிறது ஒரே பொருள் தான். ஆகையால் தான் இந்த உலகங்கள்லாம் சத்துலன்னு வந்ததுனால்தான் எந்த பொருளை பார்த்தோமே இருக்குங்கிறது. டேபிள் இருக்கு, மேகை இருக்கு, லைட் இருக்கு, மனுஷன் இருக்க. பொருளை கண்டவரை இல்லை என்று சொல்வேடா. எந்த பொருளும் பார்த்தா இருக்குன்னா இருக்குன்னு தான் சொல்லு. பையன் பார்த்தா இருக்கு, பூமியை பார்த்தா இருக்கு. இந்த இருக்குங்கிறது எங்கிருந்து சார் வந்தது? அது வந்து சார் உதாரணம் தான் உண்டாரு. சகல பிராணிகளும் அந்த இருத்தல் எனக்கூடியதான தத்துவத்தில் தான் உண்டாரு. தங்கத்திலிருந்து உண்டான பொருள்களை தங்க செஞ்சிலை, தங்கத்தோடு, தங்க மோதிரம், தங்க ஒட்டியானம் அப்படின்னு தங்கம் மூலப்பொருளை சேர்த்து எப்படி சொல்கிறீர்களோ அதே போல டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, மேஜை இருக்கு, லைட் இருக்கு. அந்த இருக்குன்னு சொல்றது அந்த மூலப்பொருள். ஆகையால் மூலப்பொருளான பரம்பொருளை அவர்தான் ஏகோ தேவராண்டர். மங்களானாந்த மங்களம்னு கேட்டீல, இதுன்னா பரமமங்கலம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான உபாதி வேற விதமா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் பரம மங்களமான சுரூபம் இது என்று சாந்தோக்கியம் சொல்றது. ததேவதோமியேதமக்ராதே ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு இதோட அவருக்கு தந்தோட மறந்த ஆச்சாரியம். என்ன இந்த ஒரு மிக சிறந்ததான தத்துவம். மங்களானாம் மங்களம். லோகத்துல இருக்க எல்லா மங்களத்துக்கும் மாங்கல்ய தன்மையை கொடுத்தவர் பரமாத்மா ஒருவர் எனக்கூடியதான தத்துவம் சொல்றதுக்காக இதிகாசங்கள்ல ஆரம்பித்து, புராணங்கள்ல ஆரம்பித்து, வேதங்களை சொல்லி, உபநிஷத்துகளை சொல்லிட்டு இருந்தார். அதே போலயே மற்ற உபநிஷத்துகளையும் பகவத்கீதைகளையும் ஹரிவம்சம். இந்த ஹரிவம்சம்னு மகாபாரதத்தினுடைய லாஸ்ட் போர்ஷன் 18 பர்வாக்களையும் எழுதி அதற்கு பிறகு ஹரிவம்ச பர்வான்னு ஒன்று எழுதினார். பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சத்தை சொல்றதுனால அதுக்கு வம்சம் ஹரிவம்சம். பகவான் 16,000 ஸ்திரீகளை தானே விவாகம் பண்ணிட்டார். அத்தனை ஸ்திரீகளும் ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் ஒவ்வொருத்தின் இடத்திலையும் 10 பெண் குழந்தைகள், 10 ஆண் குழந்தைகள், இப்படி அத்தனையும் உண்டன் அவளுடைய வம்சங்கள். அதனால சொல்லக்கூடியதான தத்துவம் ஹரிவம்சம் இருக்கு. அதுலயும் இந்த தத்துவமானது விசேஷமாக தெரியும். இந்த ஹரிவம்சங்கிற எனக்கூடியதான புராணத்தை பாராயணம் பண்றது வழக்கம் உண்டு. யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அவாத்துல ஹரிவம்சம் பாராயணம் பண்ணினா குழந்தைகள் வரக்கூடிய ஒரு நம்பிக்கை நிச்சயமா நடக்கும். அதுபோல அந்த ஹரிவம்ச தத்துவம் இருக்கு. அதுலயும் இந்த பரம்பொருளை பத்தி சொல்லியிருக்கேன். அதையும் மேல சொல்லி நமக்கு அற்புதமாக முடிக்க வர